ஹாய் ஹலோ வெல்கம் டு கேஎம்எஸ் சோலார். கேஎம்எஸ் சோலாரினுடைய ப்ராஜெக்ட் அண்ட் ப்ராடக்ட் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். அந்த வகையில் டுடே நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்க அப்படின்னா, ஒரு சிம்பிள் ஆஃப் கிரிட் சிஸ்டம், அதாவது சோலாரினுடைய ஒரு சிம்பிள் ஆஃப் கிரிட் சிஸ்டத்தினுடைய ஒரு ப்ராக்டிக்கல் டெமோ. இது டெமோ தான். இதை நம்ம சின்ன பேட்ரி போட்டு சின்ன பேனல் போட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். இது அப்புறம் இதை நம்ம பெரிய பேட்டரியும் போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2000 mAh போட்டிருக்கிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் நான் 40 Ah போடலாம், 50 Ah போடலாம், 150 Ah போடலாம், 165 Ah எதுனாலும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், போட்டுக்கலாம். இது சிம்பிள் ஒரு பேசிக் ஒரு மாடல். பாருங்கள், இது ஒரு 10 watts சோலார் பேனலு. நான் ஆல்ரெடி சோலார் பேனலை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த செல்லில் பாருங்கள், கட்டமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் பாருங்கள். இதான் ஒரு சோலார் பேனல், 10 watts பேனல். இதில் பாருங்கள், அந்த இது பூராமே என்னது, செல்ஸு பாக்ஸாக இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாகவே செல்ஸு. இந்த இடையில சில்வர் கலரில் இருக்குது பாருங்கள், இதுதான் நம்மளுக்கு பஸ் பார். இப்போ இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாத்தையும் சீரியஸாக கனெக்ட் பண்ணி இந்த பஸ் பாரில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு ரே, அடுத்த ரே பாருங்கள், இந்த ரேயில் அப்படி சிங்கிள் செல்லாக எடுத்து சீரியஸில் கனெக்ட் பண்ணி பஸ் பார் போட்டு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த ரோவிலையும் அப்படி தான், இப்படி எல்லா ரோவில் இருக்கக்கூடிய பஸ் பாரையும் அப்படியே எடுத்துகிட்டு வந்து பேரலாக கனெக்ட் பண்ணி நம்மளுக்கு 12 volt வர்ற மாதிரி இதில் எடுத்திருப்பாங்க. ஆனால் ஓப்பன் சர்க்யூட்டில் நம்மளுக்கு 20 voltage வரும். நம்ம சார்ஜ் கண்ட்ரோலர் லோடு கொடுக்கும்போது அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது 12 volt மாறிக்கிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு சிம்பிள் ஒரு சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர். நம்ம இதுக்கு இந்த பேனல்லேருந்து எடுத்துருக்கோம். நான் வெளியில் வைக்கலை, ஏன்னா நம்ம ஆஃபீஸ் வெளியில் வச்சோன்னு சொன்னால் கொஞ்சம் வெளியில் வாகனங்கள்லாம் அதிகமாக போகிறதுனால சவுண்டு அதிகமாக இருக்கும். அதனால் நான் வெளியில் வைக்கலை, நான் உள்ளே வச்சுருக்கிறேன். அதனால் பார்த்திங்கன்னா இண்டிகேஷனோடு நிற்கிது. ஆனால் சோலார் சார்ஜ் ஆகிட்டுருக்கு, லைட்டாக இண்டிகேஷன் நிற்கிது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஏற்கனவே நம்ம வச்சுருந்த ஒரு லித்தியம் அயன் பேட்ரி. அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு இன்வெர்ட்ரு 200 watts இன்வெர்ட்ரு. இது ஒரு நார்மல் பல்பு. பாருங்கள், அந்த பல்பை கழட்டி விட்டுறேன். இதுதான் நம்மளுக்கு இந்த பல்பை கட்டினோன்னா உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக தெரியும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர், ஒரு 6 amps வரும். இது ஒரு லித்தியம் அயன் பேட்ரி. இது 200 watts இன்வெர்ட்ரு, ஒரு பேனலு. இதுதான் நம்மளுக்கு ஒரு சிம்பிள் ஒரு ஆஃப் கிரிட், அதாவது சோலார் ஆஃப் கிரிட் சிஸ்டம். ஒரு லைட்டு. ஏன் சார் நான் இதில் லித்தியம் அயன் மட்டும் தான் போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, லித்தியம் அயன் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி SMF பேட்டரியும் போட்டுக்கலாம். நான் அடுத்து உங்களுக்கு பேட்டரியும் நான் சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா SMF பேட்ரி. இது பார்த்திங்கன்னா லித்தியம் அயன் பேட்ரி. இது எக்ஸைடோட இதில் SMF பேட்ரி. இது பாருங்கள், இப்போது உங்களுக்கு இதில் எல்லாமே இண்டிகேஷன் எல்லாமே இருக்கும், காட்டிடும். இவ்வளோதாங்க ஒரு ஆஃப் கிரிட். இதே மெத்தேடு தான். ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு எப்போவுமே கனெக்ஷன் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா பேட்ரி தான் நம்ம கனெக்ஷன் கொடுக்கணும். பேட்ரி நம்ம கனெக்ஷன் கொடுக்கும்போது தான் அந்த சோலார் சார்ஜ் கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பேட்டரிக்கு தகுந்த மாதிரி ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அது 12 volt பேட்டரியா 24 volt பேட்டரியான்னு அது சென்ஸ் பண்ணிக்கிட்டு அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கூல், காலேஜஸ் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்டுகளுக்கு நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி ப்ராஜெக்ட் செஞ்சு காட்டாங்கன்னு நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஒரு சிம்பிளாக இது நம்ம டெமோக்காண்டு வச்சுருக்கிறோம். ப்ராஜெக்ட்னு வரும்போது நம்ம அதை நம்ம கரெக்டாக அசம்பிள் பண்ணி நம்ம இது காமிக்கிறதுக்காண்டி நம்ம வச்சுருக்கோம். மெயின் பார்த்திங்கன்னா சோலார் பேனல் தான், 10 watts பேனலு. இதில் தான் நம்மளுக்கு இதோட பவர் சார்ஜிங் ஆகுது. சார்ஜ் ஆகிறதுக்கப்புறம் இந்த டிசி நம்மளுக்கு ஏசியாக இந்த இன்வெர்ட்டர் வழியாக இந்த பல்பு க்ளோ ஆகுது. இந்த சார்ஜ் கண்ட்ரோலர் எதுக்கு அப்படின்னா, டைரெக்டாக சோலார் பேனலில் கொடுக்க முடியாது பேட்ரிக்கு. ஏன்னா அதோட கான்ஸ்டண்ட்டாக வோல்டேஜ் 12 volt அது கொடுக்கறதுனால நம்ம இந்த இது கொடுத்துருக்கோம். பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது சோலார் சம்மந்தமான வீடியோக்கள், டவுட்ஸ்கள் எதாக இருந்தாலும் நம்முடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.